ஹலோ கைஸ், இன்றைக்கி மினி விலாகில் சில்லி புரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? எப்போவுமே சப்பாத்தி புரோட்டா சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. ஸோ ஆல்ரெடி சப்பாத்தி புரோட்டா இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலைன்னா கண்டிப்பாக சில்லி புரோட்டா ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஆனியன் தக்காளி இஸ் மஸ்ட். நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், தக்காளி, பெப்பர் மசாலா, மஞ்சள் தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கிரேவி கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த கிரேவி மிக்ஸ் லெவல் கொண்டு வாங்க. தென் பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை கிராம்பு ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் அந்த மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கிரேவி கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சிக்கன் மசாலா வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். ஸோ சிக்கன் மசாலா ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கும். குழந்தைங்களுக்கு வேண்டாம், சிக்கன் மசாலாலாம் ஆட் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸோ யூ மே ஸ்கிப் தட். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ கிரேவி கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் சப்பாத்தி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகணும் அந்த சப்பாத்தி. ஸோ ஃபைனல் லுக் எப்படி வந்திருக்கு நீங்களே பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.